ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் பிரபல்ய யோகத்தையும் பிரபல்ய பேரையும் புகழையும் தந்து அந்த பேரையும் புகழையும் அனுபவிக்க முடியாத நிலையை தந்து புற்றுநோயின் மூலம் இறப்பை தந்த ஒரு மூத்த அரசியல் தலைவனுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் நிறைய தகவல்களை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் நவகிரகங்கள் வலுவாக அமைந்து அந்த கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகத்தினுடைய துணையோடு அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் நிறைய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் காலபுருஷனுக்கு 1, 4, 7, 10ஆம் இடங்களில் கிரகங்கள் அமரும் பொழுது அது வலுவான யோகத்தை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் அந்த லக்னம் அமைந்திருந்தாலுமே கூட லக்னம் சார்ந்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள் ஒன்றுக்கொன்று இசைவாக அமைந்து அது லக்கணத்துக்கு 6, 8, 12ஆக அல்லது காலபுருஷனுக்கு 6, 8, 12ஆக அமையும் பட்சத்தில் அது எவ்வளவு பெரிய யோகத்தை தந்ததோ அவ்வளவு அது பலகீனத்தை தந்து நெருக்கடியும் கொடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் என்பவர்களே, மகர இலக்கணம் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் அவர்களை தேடி வரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் பிறந்தவர். மகர இலக்கணத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு சுலபமாக வாய்ப்புகளும் தேடி வருகிறது, வசதியும் தேடி வருகிறது, செல்வாக்கும் தேடி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய பலகீனங்களும் அவரை தேடி வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இவர் மகர லக்கணத்தில் பிறந்து கன்னிய ராசியில் பிறந்தார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. லக்கணத்துக்கு 7க்குரியவன் 9ஆம் இடத்தில் அமர்ந்து 9க்குரியவனோடு சேர்ந்திருப்பது என்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 9, 10க்குரியவர் என்று பார்க்கும் பொழுது 9க்குரியவர் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு 3வது இடத்தில் சனியும் செவ்வாயும் வக்கரம் பெற்று வலுவோடு இருக்கிறது என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். சரி, இந்த ஜாதகத்தில் மகர லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும், 5ஆம் இடத்தில் ராகு, லக்கணத்துக்கு 9வது இடத்தில் சந்திரன், சூரியன், புதன், குரு, 10வது இடத்தில் சுக்கிரன், 11வது இடத்தில் கேது. இதில் பாருங்கள் நண்பர்களே, நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, 9 கிரகத்தில் 8 கிரகம் நில வீட்டிலேயும் நீர் வீட்டிலேயும் அமைந்து இவருடைய உடல் நலத்தை பாதிக்க ஆரம்பித்தது. அந்த பாதிப்பிலிருந்து விலகாமலே மரணத்தை சந்திக்கக்கூடிய நோயை தந்தது. பாருங்கள், லக்கணத்துக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ராகு நீச்சம். இந்த வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் என்று பார்க்கும் பொழுது சந்திரன், புதன், குரு, சூரியன். அதே சமயத்தில் இது 2ம் நிலவீடு. இந்த 2ம் கடகம், விருச்சிகம், மேனம். இந்த 3ம் நீர் வீடு. ஆக விருச்சிகத்தில் கேது, லக்கணத்துக்கு 3ஆம் இடமாக இருந்தாலும் சனியும் செவ்வாயும் நீர் வீட்டில். ஆக இங்கு ஒரு கிரகம், இங்கு 4 கிரகம், 5 கிரகம் நில வீட்டில், இங்கு ஒரு கிரகம், இங்கு 3 கிரகம், 3 வீட்டில் 3 கிரகம் நீர் வீட்டில். ஆக காற்று வீட்டில் இருப்பது ஒரே ஒரு கிரகம் சுக்கிரன் மட்டுமே என்று பார்க்கும் பொழுது இவர் பலமாக பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அடையாளம் தெரியப்பட்டார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் சனியும், சந்திரனுக்கு 6, 8, 12 கிரகங்கள் எதுவும் இல்லை. சனிக்கு 6, 8, 12 கிரகங்கள் எதுவும் இல்லை சுக்கிரனை தவிர. குரு என்ற வீட்டிற்கு, ராகு என்ற வீட்டிற்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனை தவிர வேறு கிரகங்கள் எதுவும் இல்லை. ஆக சுக்கிரன் ஒருவனே இந்த ஜாதகத்தில்
நிறைய கிரகங்களுக்கு மறைவில் இருக்கிறது. அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் மறைவில் இருக்கிறது, ராகுவுக்கும் மறைவில் இருக்கிறது. மற்ற கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்பு பெற்றது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். லக்கினம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 8க்குரியவனுடைய நட்சத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதுவும் 8க்குரியவனுடைய சாரமே. சூரியனும் தன்னுடைய சுயசாரம் வாங்கி 9ஆம் இடத்தில் இருக்கிறான். சந்திரன் அஸ்த நட்சத்திரம் 7க்குரியவன், மாரகாதிபதி சுயசாரம் வாங்கியிருக்கிறான். செவ்வாய் உத்திரட்டாதி நட்சத்திரம். செவ்வாய் லக்கணத்துக்கு 11க்குரியவன், 4வது இடத்துக்கு 8க்குரியவனும் அவனே, 11க்குரியவனும் அவனே. அவன் லக்கணத்துக்கு 2க்குரிய மாரகாதிபதி, லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தது புதன் லக்கணத்துக்கு 11க்குரியவனுடைய சாரம், 6க்குரியவன் 11க்குரியவன் சாரம் வாங்கி லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் அமைந்தது மட்டுமில்லாமல் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு 6வது இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று தன்னுடைய நோயை திறம்பட நிர்வகித்தார் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அடுத்து குரு உத்திர நட்சத்திரம், இதுவும் 8ஆம் அதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சித்திரை நட்சத்திரம் 11க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. சனி ரேவதி நட்சத்திரம் 6க்குரியவனுடைய சாரம் பெற்றது. ராகு ரோகிணி நட்சத்திரம் மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்றது. கேது கேட்டை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது 6க்குரியவனுடைய சாரம். பாருங்கள் என்பவர்களே, 8க்குரியவனுடைய சாரம் லக்கண புள்ளியும் சூரியனும் குருவும் ஆக 4 முக்கியமான புள்ளிகள் அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்தது. அடுத்து ரோகிணி அஸ்தம் 2 கிரகங்கள் மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்றது. அதற்கு அடுத்தது கேட்டை ரேவதி ஆக இந்த 2 கிரகமும் ரோகச்சத்துருஸ்தானாதிபதியினுடைய சாரம் பெற்றது. இதில் ஒரே கிரகம் மட்டும் சனி உத்திரட்டாதியினுடைய சாரம் பெற்றது. அதுவும் லக்னாதிபதியும் 2க்குரியவனும் ஆக மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்றது. ஆக இங்கு 5க்குரியவனுடைய சாரமோ 9க்குரியவனுடைய சாரமோ இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 2 ஆதிபத்தியம் கொண்ட புதனுடைய சாரத்திலிருந்து புதன் 2க்கு 2ஆம் இடத்தை பார்த்ததால் இவர் உலகம் முழுவதும் தன்னுடைய பேச்சு திறமையால் அடையாளம் காணப்பட்டார். இதுவும் இங்கிலாந்திலும் அல்லது வடமேற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொண்டு இவருக்கு இருக்கிற தமிழ் புலமையை மட்டுமல்லாமல் ஆங்கில புலமையிலும் தரமானவர் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மனிதர் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. ஆக ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அவர்களை தரமாகவும் தெளிவாகவும் வழி நடத்துகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் சூரியன் குரு செவ்வாய் இவர்கள் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும், ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருந்தாலும், ஒன்றுக்கொன்று நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு யோகத்தையும் சூரியன் செவ்வாய் குரு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மூவரும் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நெருப்பு வீட்டுக்கு சொந்தமான கிரகங்கள். இவர்களுக்கு வரக்கூடிய நோயானாலும் புகழானாலும் மிக பெரியதாக இருக்கிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இங்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும், அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் புதன் குரு சூரியன் ஆக 6 கிரகங்கள் இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு பாதகத்தில் அமைந்து அல்லது மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து இவருக்கு வந்த நோயை திரும்ப விளக்காமலேயே மரணத்தை தரக்கூடிய புற்று நோயாக மாறி மரணத்தை தந்தது என்பதுதான் மேலும் சிறப்பான ஒரு தகவல். இதில் சிறப்பு என்றால் அவரை இறந்தது நமக்கு ஒரு சிறப்பல்ல. இந்த கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கம் எவ்வளவு நிதர்சனமானது, அதே சமயத்தில் வலுவானது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய நிறைய ஜாதகங்கள் இதுவும் ஒன்று என்பது தான் இங்கு சிறப்பான தகவல். ஆக சனி செவ்வாய் வலுவானது, சூரியன் புதன் அதைவிட வலுவானது, சூரியன் சந்திரன் வலுவான அமாவாசை யோகம், புதன் குரு மிக வலுவானது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக சூரியன் சந்திரன் சூப்பர் அமைப்பு, சூரியன் புதன் புதாத்தி யோகம், கத்திரி யோகம், மகாலட்சுமி யோகம் என்ற அமைப்பு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து மாளவிகா யோகத்தில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்திலும் இவர் ஒரு
ஆகச்சிறந்த மனிதனாக அடையாளம் காட்டப்பட்ட பிறகு அந்த ஆகச்சிறந்த மனிதன் என்ற தன்மையை அதிக காலம் தக்க வைத்து கொள்ள இயலாமல் புற்றுநோய் என்கிற ஒரு மிக கொடிய நோய் இவரை ஆட்கொண்டு இவரை மரணத்துக்கு அழைத்து சென்றது என்பதுதான் மேலும் பாதகமான ஒரு தகவல். ஆக இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்திலும் கிரகத்தினுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கிறது, அந்த கிரகம் செயல்படும் விதத்தில் மனிதன் எப்படி செயல்படுகிறான் அல்லது எப்படி நடந்து கொள்கிறான், அல்லது மனிதனுடைய உடலும் உறவும் நலங்களும் கௌரவம் மரியாதையும் அனைத்தும் எவ்வாறு உள்ளது என்பது சார்ந்த தகவலை அடையாளம் காட்டக்கூடிய கிரகத்தை அல்லது ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றாக போடுகிறோம். இப்படி போடக்கூடிய காணொளிகள் ஒவ்வொன்றும் ஒரு ஜாதகத்தினுடைய தன்மையை அடையாளம் காட்டக்கூடியது, ஜாதகனுடைய தன்மையை அடையாளம் காட்டக்கூடியது, ஜாதகனுடைய வலுவான சூழ்நிலைகளை சுட்டி காட்டக்கூடிய கிரக அமைப்பு சார்ந்த தகவலையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஜாதகத்தில் போடக்கூடிய காணொளிகள் அனைத்தும் ஒரு மனிதனை சரியில்லை என்று விமர்சனம் செய்யவோ, பரவாயில்லை யோகமானவர் என்று புகழ்ந்து பேசவோ இல்லை. கிரகத்தினுடைய சதுரங்க விளையாட்டு அல்லது தயானந்த மகரிஷி அவர்கள் சொன்னபடி கோள்களின் கோலாட்டம் எவ்வாறு அமைந்திருக்கிறது, அது எத்தகையது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தகுதியுள்ள காணொளிகள் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு பாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.